ராஜ்யங்களில் இருந்து மிகவும் தூரத்தில் வானா காடு என்ற ஒரு மர்மமான காடு இருந்தது. அந்த காடு மிகவும் அழகானது. தெளிந்த ஆறுகள் ஓடின, வண்ணமயமான பறவைகள் வானில் பறந்தன, மிக பழமையான கோவில்கள் மரங்களுக்குள் மறைந்து இருந்தன. ஆனால் அந்த காட்டின் ஆழத்தில் அனைவரும் பயந்த ஒரு உயிரினம் இருந்தது. அது தங்கப்புலி. அந்த புலி காட்டின் உள்ளே மறைந்திருந்த ஒரு பழமையான பொக்கிஷத்தை காக்கும் என்று கதைகள் சொன்னன. பல வேட்டைக்காரர்கள் அந்த பொக்கிஷத்தை தேடி காட்டுக்குள் சென்றார்கள். ஆனால் யாரும் திரும்பி வரவில்லை. இரவு நேரங்களில் அந்த புலியின் கர்ஜனை காட்டை முழுவதும் அதிர வைத்தது. சிலர் இருளில் 2 தங்க நிற கண்கள் தங்களை பார்த்ததாக கூறினர். மெல்ல அந்த காட்டை சுற்றிய கிராமங்களில் பயம் பரவத் தொடங்கியது. அந்த காட்டின் அருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் மீரா என்ற ஒரு துணிச்சலான சிறுமி வாழ்ந்து வந்தாள். மீராவுக்கு காடுகளை ஆராய்வது மிகவும் பிடிக்கும். பழமையான வரைபடங்களை படிப்பதும் அவளுக்கு விருப்பம். மற்றவர்களைப் போல அந்த புலி தீயது என்று அவள் நம்பவில்லை. ஒரு நாள் மீராவின் தாத்தா மிகவும் உடல் நலக்குறைவாகிவிட்டார். கிராம வைத்தியர் கூறினார், நிலா மலர் மட்டுமே அவரை காப்பாற்றும். அந்த அரிய மலர் தடை செய்யப்பட்ட காட்டுக்கோவிலில் மட்டுமே மலரும். ஒரு நொடியும் தயங்காமல் மீரா தனது பையை எடுத்துக்கொண்டு வானா காட்டுக்குள் தனியாக பயணம் தொடங்கினாள். மீரா காட்டின் ஆழத்திற்குள் செல்ல செல்ல அது இன்னும் மர்மமாக மாறியது. பெரிய குடிகள் பாதையை மறைத்தன. விசித்திரமான குரல்கள் மரங்களுக்குள் எதிரொலித்தன. ஒளிரும் பூச்சிகள் இருளில் பறந்தன. திடீரென ஒரு பெரிய கர்ஜனை காடு முழுவதும் அதிர வைத்தது. தங்கப்புலி அவள் முன்னால் தோன்றியது. அதன் தோல் தங்கம் போல ஒளிர்ந்தது. அதன் கண்கள் சிவப்பாக எரிந்தன. புலி மெதுவாக மீராவை சுற்றி நடந்தது. ஆனால் அது தாக்கவில்லை. அப்போது மீரா ஒரு விஷயத்தை கவனித்தாள். புலி காயமடைந்திருந்தது. ஒரு கருப்பு மந்திர ஈட்டி அதன் உடலில் குத்தி இருந்தது. புலி வலியால் கர்ஜித்தது. மீரா ஓடவில்லை. மெதுவாக புலியிடம் சென்றாள். மற்றவர்களை இருந்தால் பயந்து ஓடியிருப்பார்கள். ஆனால் மீரா உறுதியாக இருந்தாள். மெதுவாக அந்த ஈட்டியை வெளியே எடுத்தாள். கருப்பு புகை காற்றில் பரவியது. புலி பலவீனமாக கீழே விழுந்தது. சில நொடிகளில் அதன் சிவப்பு கண்கள் மெதுவாக தங்க நிறமாக மாறின. திடீரென காடு முழுவதும் தங்க ஒளி பரவியது. மண்ணுக்குள் புதைந்திருந்த பழமையான கோவில் மேலே எழுந்தது. தங்கப்புலி மெதுவாக எழுந்தது. பின்னர் அது மீராவை மரியாதையுடன் வணங்கியது. ஒரு மர்மமான குரல் காட்டில் எதிரொலித்தது. மர்மக்குரல். சாபம் உடைக்கப்பட்டது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு தீய மந்திரவாதி காட்டின் பொக்கிஷத்தை திருட முயன்றான். அப்போது இந்த புலிக்கு சாபமிடப்பட்டது. அது மனிதர்களை பயமுறுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. ஆனால் மீராவின் கருணை அந்த சாபத்தை உடைத்துவிட்டது. கோவிலின் கதவுகள் மெதுவாக திறந்தன. அதன் உள்ளே ஆயிரக்கணக்கான நிலா மலர்கள் ஒளிர்ந்தன. நடுவில் ஒரு பழமையான கிறிஸ்டல் சிலை இருந்தது. அதன் அருகே ஒரு தங்க சங்கிலி ஒளிர்ந்தது. புலி அதை மெதுவாக மீராவிடம் தள்ளியது. அது காவலரின் சங்கிலி. வானாக்காட்டின் புதிய பாதுகாவலருக்கான அடையாளம். அந்த நேரத்தில் கருப்பு புகை கோவிலில் பரவியது. தீய மந்திரவாதியின் ஆவி தோன்றியது. மந்திரவாதி, அந்த சக்தி எனக்கு சொந்தமானது. பூமி அதிரத் தொடங்கியது. பெரிய கல் அரக்கர்கள் எழுந்தனர். மீரா உடனே காவலரின் சங்கிலியை பிடித்தாள். தங்க ஒளி அவளை சுற்றி பரவியது. தங்கப்புலி அவள் அருகே கர்ஜித்தது. இருவரும் சேர்ந்து அந்த இருள் சக்திகளுக்கு எதிராக போராடினர். புலி கல் அரக்கர்களை வீழ்த்தியது. மீரா தனது ஒளி சக்தியால் மந்திரவாதியின் இருள் சக்தியை உடைத்தாள். இறுதியாக தங்கப்புலி ஆகாயத்தில் பாய்ந்தது. ஒரு மிகப்பெரிய கர்ஜனையுடன் இருள் முழுவதும் சிதறி மறைந்தது. அந்த தீய ஆவி என்றென்றும் அழிந்தது. காட்டில் மீண்டும் அமைதி திரும்பியது. மீரா நிலா மலரை கொண்டு கிராமத்திற்கு திரும்பினாள். அவளது தாத்தா மீண்டும் குணமடைந்தார்.
தங்கப்புலி அவளுடன் அமைதியாக நடந்து வந்ததை பார்த்து கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த நாளிலிருந்து யாரும் காட்டை பயப்படவில்லை. அதற்கு பதிலாக அனைவரும் அந்த காட்டையும் அதன் ரகசியங்களையும் பாதுகாக்கத் தொடங்கினர். மீரா எங்கும் அறியப்பட்டாள், வானா காட்டின் காவலர். இன்றும் கூட நிலவொளி இரவுகளில் ஒரு தங்கப்புலி அமைதியாக காட்டை பாதுகாத்து நடப்பதை சிலர் பார்த்ததாக கூறுகிறார்கள். அது இன்னும் வானா காட்டை காத்துக் கொண்டிருக்கிறது.